சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை கிண்டி தொழிற்பேட்டை அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை முன்னிட்டு அமைச்சர்கள் ஆனந்த், ராஜேஷ்குமார், ராஜ்மோகன், வேலுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜோதி பொன்னம்பலம் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன், ஊர் மற்றும் உலகம் வியக்கும் பட்ஜெட் தயாராகி வருகிறது என்று கூறினார். இன்றைய தினம் வீர வணக்கம் செலுத்தி ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரனை வணங்குகிறோம். சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை இருக்கிறான் என்று வெள்ளையர்களுக்கு உணர்த்திய மாவீரன், அந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களமாடிய சுத்தமான ஒரு தீரன், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா தீரன் சின்னமலை அவர்களினுடைய நினைவை போற்றுகிறோம். அவருக்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் கழக கண்மணிகளும் அத்தனை பேரும் ஒன்றாக வணங்கி நிற்கிறோம். அவரினுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்துகிறோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான உழைப்பை செலுத்தி இரவு பகல் பாராது இந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஊர் மெச்சும் வகையில் உலகம் வியந்து பார்க்கும் வகையில் சிறப்பானது ஒரு நிதிநிலை அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்களினுடைய துறை சார்ந்து, தொகுதி சார்ந்து, நலன் சார்ந்து தீவிரமாக அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அதை நீங்கள் மன்றத்தில் பார்க்க முடியும். முதல்ல நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன் அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோடு ஒத்திசைவாக அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தானும் இருக்கிறேன் என்பதை தான் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.